ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரியில் நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா, எனக்கு நிறைய கால் பண்ணுறீங்க, நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அதில் மேக்ஸிமம் டீட்டெயில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு குழந்தைங்க இருக்குது, எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இந்த மாதிரி பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு என்னால் இந்த பிஓ சிலபஸை என்னால் கம்ப்ளீட் பண்ணி என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா, ஜாப் செக்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குறீங்க. ஓகேங்களா? நான் ஒரு ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இது லாஸ்ட்டில் தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ற இந்த வீடியோவோடைய அந்த நோக்கம் உங்களுக்கு புரியும். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எம்ஏ பிஎட் தமிழ் முடிச்சிருக்காங்க. எம்ஏ பிஎட் தமிழ் முடிச்சுட்டு பெரம்பலூரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், ஒரு பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டிஆர்பி, அதாவது பிஜிடிஆர்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, ஸ்கூல் கம் ஹாஸ்டல். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கணும். ஈவினிங் என்ன பண்ணணும்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஸ்டடி, நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் டீச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நானுமே திருச்சியில் அது மாதிரி ஒரு ஸ்கூலில் நான் நல்லா மாட்டிட்டு நமக்கு சுத்தமாக டைமே இருக்காது. ஸ்கூல் முடிஞ்சாவே நமக்கு கொஞ்சம் டயர்டாகிடும். நம்ம லெசன் எடுத்து திரும்பி ஈவினிங் போயிட்டு நம்ம ஹாஸ்டல்லையுமே ஒரு ½ தான் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? திரும்பி ஒரு 6 o'clock போல் 6, 5:30 இதுக்கெலாம் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? திரும்பி என்ன பண்ணால் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பி நைட் ஸ்டடி வைக்கணும். ஸோ நமக்கு 10:30 வரைக்குமே நமக்கு ஃபுல்லாகவே டைம் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய பர்சனல் ஒர்க்குக்கோ இல்லை நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், ஏதாவது நம்ம ஹையர் ஸ்டடி ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் டைமே இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பெரம்பலூரில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் ஒரு டிஆர்பி கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவினிங் அவங்களுக்கு ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரம் அவ்வளோதான் டைம் கிடைக்கும். அந்த டயத்தில் கூட அவங்க வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஸ்டியூட் போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன படிக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எப்படிலாம் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 10:30 வரைக்கும் ஸ்டடி பார்த்துட்டு 10:30க்கு மேலே உட்காந்து அந்தந்த ஷெடியூலை படிக்கணும், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுடைய சுற்றி உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் இவங்க மட்டும் இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணி, இவங்க நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைட்டை போட்டுறாங்க, கரண்ட்டு பில் எக்ஸ்ட்ரா ஆகும், எங்களால் இது பண்ண முடியாது, தூங்க முடியல அப்படின்றான். அவங்க தனியாக தான், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பக்கத்தில் தான் போயிட்டு ஒரு ரூமில் தனியாக ஒரு வராண்டா அந்த மாதிரி இடத்துல தான் லைட் போட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் இங்கே மேனேஜ்மெண்ட்டை நிறைய இன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. அப்போதைக்கு அந்த எக்ஸாமில் இவங்க சிவி வரைக்கும் போயிட்டாங்க. ஓகேங்களா? பிஜிடிஆர்பியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி சிவி வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த சிவியில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. என்னென்னா, நம்மளுடைய அந்த பள்ளிக்கல்வியில் மட்டும் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரே இயரில் நம்ம 2 எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது.
ஓகேங்களா. 2 எக்ஸாமுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ராப்ளம். அவங்க எம்ஏவும் பிஎடும் வந்து ஒரே வருஷத்தில் பண்ணதுனால அவங்க வந்து சிவியில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. செலக்ட் ஆகி சிவியில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. ஓகேங்களா. அவங்க திரும்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகி ஒரு 1 வீக் ஃபுல்லாக அழுதுகிட்டே வந்து, ஏன்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது நம்ம எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம தூக்கத்தை மறந்து சாப்பிட்றத மறந்து ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு திருவிழா எதையுமே நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியாமல் நம்ம வந்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறோம். அது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது அது இந்த மாதிரி சர்டிஃபிகேட்னால நமக்கு வந்து மிஸ் ஆகுது. நமக்கு மார்க்கு கம்மியாக இருக்குது, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஒரு சர்டிஃபிகேட்னால நமக்கு மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகி திரும்பி பெரம்பலூரில் இன்னொரு பெரிய ஸ்கூலு, ஓகேங்களா, பெரிய ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கூலு, அதில் நல்லா வசதியானவங்க அந்த மாதிரி தான் வந்து படிப்பாங்க அந்த ஸ்கூலில். ஃபீஸுமே வந்து நல்லா அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்பி வந்து பிஎட் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி எம்ஏ போடுறாங்க. கரஸில் திரும்பி வந்து எம்ஏ போட்டு அவங்க எம்ஏவும் வந்து இந்த 2 இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அந்த டயத்தில் அந்த ராமகிருஷ்ணாலையும் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து போடுறாங்க. ஓகேங்களா. அவங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 11th 12th தமிழ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறுநாள் வந்து டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னாக்க அவங்க வந்து ஸ்கூலில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டு இல்லைனா வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அவங்க நியூஸ் பேப்பரை வந்து விரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே புக்கை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த இஷ்யூ ஏற்கனவே அந்த இன்னொரு ஓல்டு ஒரு ப்ரீவியஸ் ஸ்கூலில் அந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு அப்படின்ட்டு நான் அது மாதிரி படிக்கிறேன் அப்படி யார்கிட்டையுமே வந்து வெளிக்காட்டிக்காமல் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அதே சேம் இஷ்யூ இங்கே வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. திரும்பி வந்து அவங்களுடைய எஃபர்ட்டை வந்து இந்த ஸ்கூலில் வந்து நல்ல சேலரியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 26,000 பக்கம் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தால் அதுவுமே நமக்கு கிடைக்காது. இந்த 2 இயர்ஸில் அந்த எம்ஏ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ப்ரிப்ரேஷனையும் போட்டுக்குவோம். நம்ம ஸ்கூல்லையும் நம்ம ஒர்க் பண்ணிட்டா நம்மளுடைய இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜாயின் பண்ணி படிச்சுட்டே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் போயிட்டு டெஸ்ட் எழுதுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து போகுது. நைட்டு வந்து மேக்ஸிமம் படிக்காமல் அந்த ஸ்கூல் அந்த டயத்துக்குள்ளேயே எப்பப்பெல்லாம் எல்லோரும் வந்து ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு. இந்த மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் எந்த அளவுக்கு சுருக்கிக்க முடியுமோ அவங்களோட டைமை வந்து சேவ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்ரேஷனுக்காக போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஒரு இது மாதிரி வந்து டெஸ்ட்டு இது மாதிரி எக்ஸாமு அவங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இது மாதிரிலாம் வைக்கும்போது அந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு புக்கை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்களாமா, மிஸ் நீங்கள் படிங்க மிஸ், நாங்கள் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நாங்கள் எக்ஸாம் வந்து நாங்கள் எழுதுகிறோம், நீங்கள் படிங்க மிஸ் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. அந்தளவுக்கு அதெல்லாம் நினச்சா உண்மையிலுமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அது மாதிரி வந்து எழுதிட்டு டெஸ்ட்டெல்லாம் வந்து போட்டுட்டு இது மாதிரி தான் அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து போட்டு 2019 கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு பிஜிடிஆர்பியில் வந்து அவங்க வந்து அட்டன் கொடுத்து கரெக்டாக கொரோனாவுக்கு முன்னாடி வந்து 2019 பிப்ரவரியில் அவங்க வந்து ஜாப் வந்து செக்யூர் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க ஸ்கூலில். அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 1 month தான் ஸ்கூல் போயிருப்பாங்க. மார்ச் ஏப்ரலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து லீவ் ஒரு 1 year போல் விட்டுட்டாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து போட்டுருந்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், சேஃபாக இருக்கோம், நமக்கு வந்து ஏர்னிங் பார்ட்னராக யாரோ நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க வீட்டில். நம்ம படிக்க முடியல அப்படின்னு 1008 காரணத்தை நம்ம வந்து தேடுறோம். ஓகேங்களா. அதாவது நம்மளுடைய ஃபெயிலியருக்கு நம்ம மட்டுமே தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் வந்து
ஏதோ கொஞ்சம் மார்க் வந்து கம்மி ஆயிடுச்சு, என்னால் முடியல அப்படிங்கும்போது எனக்கு இது மாதிரி வந்து எனக்கு டைம் வந்து இல்லை, இது குழந்தைங்க வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட காரணங்களை தான் தேடுறோம். ஓகேங்களா? அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம், இதே வந்து அந்த பொண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா, எங்கப்பா அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணவும் ஸ்டடி பண்ணவும், அதாவது வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டடி வந்து மெயின்டைன் பண்ணவும், இப்படி தான் எனக்கு டைம் இருக்குது, மற்றபடி படிக்கலாம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருந்திருப்போம். அதற்கான காரணங்களை மட்டும்தான் நம்ம தேடியிருப்போம். ஓகேங்களா? இத்தனைக்கும் அவங்க இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்து படிச்சுட்டு அவங்க அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டியூட்டில் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்களாமா எப்போதுமே. அந்த சாரும் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாப் வந்து எடுப்பீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து வீட்டில் சேஃபாக இருக்கோம், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருக்கோம், இந்த மாதிரி இருந்து நம்மளால் வந்து படிக்க முடியல அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். ஓகேங்களா? நமக்கு சூழ்நிலைகள் வந்து எது வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய கோல் வந்து ஒன்றா தான் இருக்கணும். அது பிஓவாக இருக்கலாம், டிஓவாக இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி இருக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கு சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த சக்ஸஸை நோக்கி வந்து போக முடியும், ஒரு காம்படிட்டராகவே ஆக முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து வீட்டில் இருந்துட்டு நமக்கு டைம் இல்லை, சமைக்கணும், குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, இந்த காரணங்களை மட்டும்தான் நம்ம வந்து தேடிட்டுருக்கோம். இன்னொரு டிப்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பாத்திரம் கழுவிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம நைட்லேயோ இல்லை எப்போயும் நம்ம ஒரு சின்ன கண்டென்ட் வந்து அன்றைக்கி படிச்சிருப்போம். அது வந்து 2 பக்கமாக இருக்கலாம், இல்லை 5 பக்கமாக, ஒரு 10 பக்கமாக, எதுவாக இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன அந்த கண்டென்ட் வந்து படித்தோமோ அதுக்கு வந்து நம்ம நிறைய நேரம் வந்து படிக்கிறதுக்கு டைம் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் 1 ஹவர் படித்தாலும் சரி, இல்லை 2 ஹவர் படித்தாலும் சரி, அன்னைக்கு படித்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒரு பாத்திரம் கழுவிட்டோ, ஒரு துணி துவைச்சிட்டோ, இந்த மாதிரி, இல்லை சமைக்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட் படிச்சிங்களோ அதை வந்து உங்கள் மனசில் அப்படியே ஓடிட்டே இருக்கணும். ரிப்பீட்டாக நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த கண்டென்ட் பற்றின அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அது நீங்கள் திருப்பி நினைக்க தான் அது வந்து உங்களுக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் மென்டலாக வந்து நீங்கள் அந்த சிலபஸுக்குள்ளே இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி படிக்கலாம். எனக்கு டைம் இல்லை படிக்கிறதுக்கு டைம் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் நமக்கு டைமு. ஆனால் அதை எத்தனை தடவை நம்ம நினைக்கிறோம், அந்த கண்டென்ட்டை நம்ம எந்தளவுக்கு உள்வாங்குகிறோம், அதுதான் நமக்கு வந்து முக்கியம். சிலபஸ் வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக இருந்தாலும் கூட டெய்லி நீங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு இந்த டைம் தான், எனக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் இந்த டயத்தில் நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்ட்டு அதுக்குண்டான இன்றைக்கி இந்த கண்டென்ட் தான் படிக்க போகிறேன், இந்த பாடம் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதை திருப்பி நீங்கள் மற்ற வேலைகளை செய்யும்போது அதை திருப்பி நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள வந்து அப்படியே உள்வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் திருப்பி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நினைக்கக்கூடாது. எனக்கு டைம் இல்லை குழந்தைங்க பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து காரணத்தை வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து ஒரு பாயிண்ட்டு, அந்த பொண்ணு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் ஜாப் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து வேறு யாரும் இல்லை, என் கூட பிறந்த ஒரு சகோதரி, என்னுடைய சிஸ்டர் தான், ஓன் சிஸ்டர் தான் அவங்க. ஓகேங்களா? இப்போ ஜாப் வாங்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. ஓகேங்களா? என்னோட சொந்த என் கூட பிறந்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து காரணம் தேவையில்லை. நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அது என்னென்ன தடைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா உடச்சிட்டு தான் நம்ம வந்து வெளியில் வரணும். சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து இருப்பாங்க, யாரோ டீச்சராக இருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜாப்பில் இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து இருப்பீங்க. இதை பற்றி நான் சொல்ல, ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் நான் ஜாப் போனால் தான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்
அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டிப்ஸ் தான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிஓக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு டைம் வந்து ஃபுல்லாகவே சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, இந்த அப்படியே உங்கள்கிட்ட என்ன சொன்னேனோ அதையுமே அந்த குரூப்பில் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து, சிஸ்டர் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு, நான் இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்னுடைய பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி நான் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை போட்டிங்க அப்படின்னா அது வந்து இந்த வீடியோவுக்கு கிடைத்த ஒரு சக்ஸஸாக தான் நான் வந்து நினைக்கிறேன். தேங்க்யூப்பா.